ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த எக்ஸசைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவங்க என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதை தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, சும்மா இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட் இன்ட்ரோவாக சொல்கிறேன். இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜாயிண்டில் வரக்கூடிய பிரச்சனை. இந்த ஜாயிண்ட் அப்படின்னா 2 எலும்பும் சேரக்கூடிய இடத்த வந்து ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஏன்னா அது இன்னும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக தெரியல. அ வயதானா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உடல் பருமனாக இருந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கீழே விழுந்து எதுவும் அடிபட்டு இன்ஜுரி எதுவும் ஆயிருந்ததுனாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு எதுவும் அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. மூட்டு வலி இருக்கும், அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே தான் அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஃபீல் ஆகும், பெயின் ஃபீல் ஆகும். அதே மாதிரி வீக்கம் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், செவந்து போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களால் கையை மடக்க முடியாது, நீட்ட முடியாது, காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறையும், வீக்னஸ் அதாவது உங்களால் வலு இழந்து போன மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு 3 டைப் மெயினாக இருக்குது. இப்போ இதுக்கான எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸசைஸை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா ஆங்கிள் சர்க்கிள்ஸ். இந்த ஆங்கிள் சர்க்கிள் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நீட்டி உக்காந்துக்கணும். இதை நீங்கள் சேர்லேயும் உட்காந்துக்கலாம், இல்லை நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டும் காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு உங்களோட ஆங்கிளை வந்து நல்லா, அதாவது பாதத்தை வந்து ஃபுல்லாக சுற்றணும். ஓகேவா? ரொட்டேட் பண்ணணும். 20 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி 2 டைரெக்ஷன்லேயும் 2 காலுக்குமே பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஆங்கிள் பம்ப் எக்ஸசைஸ். ஆங்கிள் பம்ப் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் சேர்லேயும் உட்காந்துக்கலாம், காலை நீட்டியும் உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு பாதத்தை மட்டும் மேலே கீழே அசைக்கணும். வெறுமனையாக பாதத்தை மட்டும் அசைச்சா போதும். 10லேருந்து 20 முறை பண்ணலாம். 3 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா நீ ரைஸ் எக்ஸசைஸ். இதுக்கு நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டு உங்கள் முட்டியை வந்து அப்படியே மடக்கின மாதிரியே தூக்கணும். தூக்கிட்டு அப்படியே கீழே இறக்கணும். இதே 10லேருந்து 15 முறை பண்ணணும். 3 செட்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்தது லெக் லிஃப்ட் எக்ஸசைஸ் வித் ஆங்கிள் மூமெண்ட். ஓகேவா? அதாவது காலை வந்து சேரில் உட்காந்துக்கணும். சேரில் உட்காந்துக்கிட்டு காலை நீட்டணும், முட்டியை நீட்டணும். நீட்டிட்டு உங்களோட பாதத்தை வந்து மேலே கீழே அசைக்கணும். அசைச்சிட்டு திருப்பி கீழே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, இவ்வளோ நேரம் காலுக்கு பார்த்தோம். அடுத்த எக்ஸசைஸ் கைக்கு பார்க்க போகிறோம். இது ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்லேயோ உட்காந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ கூட பண்ணலாம். உங்களோட 2 முட்டியையும் கையோட எல்போ ஜாயிண்ட்டையும் சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து எஸ்பெஷலி கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளால் இது பண்ண முடியாது. பண்ண முடியலன்னா விட்டுறலாம். எந்த ஒரு எக்ஸசைஸையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை வந்து 2 கை எல்போ ஜாயிண்ட்டையும் க்ளோஸாக கொண்டு வந்து முன்னாடி உங்கள் முகத்துக்கு நேராக வைக்கணும். அடுத்தது அடுத்த எக்ஸசைஸ் வந்து 2 ஷோல்டர் லெவலுக்கு 2 கையையும் மடக்கிக்கிட்டு நல்லா விரிக்கணும். நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி விரிக்கணும். விரித்து வச்சு ஹோல்ட் பண்ணணும். அடுத்தது வந்து அப்படியே உங்களோட ஷோல்டரை வந்து ஃபுல்லாக மேலே தூக்கணும். உங்கள் கையை வந்து ஃபுல்லாக தலைக்கு மேலே தூக்கணும், நிறுத்தணும்.
ஓகேவா? இந்த 3 எக்ஸர்சைஸையும் திரும்ப திரும்ப பண்ணணும். ஒரு 10லேருந்து 15 முறை 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸர்சைஸ் என்னன்னா, ஃபார்வர்ட் ஆர்ம் ரீச்சஸ். ஓகேவா? இதுவும் நீங்க உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், நின்னுக்கிட்டும் பண்ணலாம். 2 கையையும் ஃபர்ஸ்ட்டு மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கைய வந்து தலைக்கு மேல தூக்கணும். இதுவுமே 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸர்சைஸ் என்னன்னா, ஷோல்டர் ஸ்க்வீஸ் ரிஸ்ட் ஸ்ட்ரெச்சோட பண்ணணும். ஓகேவா? உங்க கைய வந்து 2 கையையும் உள்ளங்கை சேர்த்து வச்சுக்கணும். நீட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு, உங்களோட உள்ளங்கை 2த்தையும் அப்படியே நெஞ்சுகிட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா, முதுகுல வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வரணும். முதுகுல வந்து ஷோல்டர் வந்து ஸ்க்வீஸ் ஆகுற மாரி இருக்கும். அந்த ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம். அதே மாரி ரிஸ்ட்லயுமே ஸ்ட்ரெச் ஆகுற மாரி ஃபீல் இருக்கும். அந்த மாரி ஆச்சுன்னா, அப்படியே 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாம். அதே மாரி 3 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸர்சைஸ் என்னன்னா, ஹிப் அண்ட் காஃப் ஸ்ட்ரெச் எக்ஸர்சைஸ் கம்பைன் பண்ணி பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க கால நீட்டி உட்காந்துக்கணும். கால நீட்டி உட்காந்துக்கிட்டு டவலோ, பெட்ஷீட்டோ இல்ல ஒரு துண்டோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி உங்களோட பாதத்துல அத போட்டுக்கிட்டு உங்க கையால புல் பண்ணி இழுக்கணும். இழுத்து அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு 3 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்தது என்னன்னா, ஃபிங்கருக்கான எக்ஸர்சைஸ் தான். ஃபிங்கருக்கான எக்ஸர்சைஸ்ல ஃபிங்கர் அப்டக்ஷன், அடக்ஷன் அண்ட் தம்ப் சர்க்கிள்ஸ். ஃபஸ்ட்டு என்னன்னா, கைய வந்து ஒரு டேபிள்ல கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உங்களோட விரல் எல்லா விரலையும் விரிக்கணும். செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? செப்பரேட் பண்ணிட்டு அப்படியே உள்ள எல்லாத்தையும் சேர்க்கணும். செப்பரேட் பண்ணணும். அடுத்தது உள்ள எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சேர்க்கணும். இத வந்து 10லேருந்து 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அதே மாரி 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸர்சைஸ் என்னன்னா, தம்ப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட கட்டை விரல மட்டும் பொறுமையா சுத்தணும். ஓகேவா? ரொட்டேஷன் கொடுக்கணும். கட்டை விரலுக்கு ரொட்டேஷன் பொறுமையா கொடுக்கணும். அடுத்தது ஆப்போசிட் சைட் டைரக்ஷன்லயும் கொடுக்கணும். 2 சைட் டைரக்ஷன்லயும் கொடுங்க. 10லேருந்து 15 ரொட்டேஷன் கொடுங்க. அதே மாரி 3 செட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் ஓவரால் ஸ்ட்ரென்தனிங் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸ்ட்ரென்தனிங் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வாக்கிங் வந்து ரொம்ப மேஜர் ரோல் இந்த ஆர்த்ரைட்டிஸை குறைக்கிறதுல வந்து டெய்லி வாக்கிங் போகணும். அது வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வாக்கிங் டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் பண்ணலாம், தப்பில்லை. அதே மாதிரி உங்களோட ஏஜ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி ஒன்றொன்றுத்தையும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அதையும் நான் பொறுத்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டில் தென் பாய்.